ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெறும் 2 நிமிஷத்தில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு அடிகனமான பாத்திரம் இல்லை குக்கர் வேணும். நம்ம குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நம்ம வெறும் ஆயில் மட்டுமே வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது நம்ம டேஸ்ட் தகுந்தபடி தான் சேர்த்துக்கணும். காரம் வேண்டாம்னா மிளகாய் தூள் ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லை கொஞ்சமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஆயில் பத்தலைனாலும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கும் சோளம், பாருங்க சின்ன சின்னதாக இருக்கும். இந்த சோளம் தான் பாப்கார்ன் செய்யறதுக்கு வேணும். இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மசாலா சோளத்தில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம் அடியில். இப்போ க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் குக்கரோட மூடியை. விசிலெல்லாம் போட தேவையில்லை, ஏன்னா இது நான் பொரிஞ்சு வரும், அப்போ வெளியிலலாம் செதறிடும். அதனால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ டக் 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 டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்ட் குறைஞ்ச உடனே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான், நம்ம பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.